பேட்டண்ணே இங்க பாருண்ணே, கொஞ்சம் நெஞ்சமாண்ணா நீ பேசுன. தற்குறின்னு சொன்னேன், பிஜேபியோட பி டீம்னு சொன்னேன். 20 தொகுதி பிடிக்க முடியாது, 5 தொகுதி, ஒரு தொகுதி கூட பிடிக்க முடியாது, படுதோல்வி அடையும் சொன்னானே. முஸ்லிம்களோட ஓட்டை நீ பிரிக்கிறதுக்காண்டி என்னென்னமோ போட்டானே. அதுவும் பாத்துக்க, டிஎம்கேக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு நல்லா பண்ணேன், சூப்பரா செஞ்சேன். இங்க பாருண்ணே, உனக்காக நான் வீடியோ போட்டே ஆகணும், ஏன்னா நீ அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கண்ணே. இளைஞர்கள் நினைச்சா இந்தியாவோட தலையெழுத்தே மாத்தலாம், அதே மாதிரிதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. சோ அவங்களும் நல்லாட்சி தான் செய்வாங்க, இவங்களும் நல்லாட்சி தான் செய்வாங்க. ஆனா ஒரு ஆளு தவறு செய்யாத முன்னறிக்கையா அவங்க மேல குறை சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அது நம்ம மார்க்கத்திலே கிடையாதுண்ணே. ஓகேங்களா? கண்ணால பார்த்தும் காதால கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆளை வந்துட்டு குறை சொல்லணும். நீங்க முன்னாடியே வந்துட்டு அவ்வளவு குறைகள் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு உன்னை பார்க்க அப்படியே என்னடா இவர் இப்படி பேசுறாரு, இவர் இப்படியாப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு இதா இருந்துச்சுண்ணா. உனக்காக வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லித்தானே நான் வீடியோ போட்டேன். பாருண்ணே, நல்லா பாருண்ணே. மக்களே, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். தாவேக்கா வந்துட்டு பிஜேபியோட பி டீமோ இல்லைன்னா சி டீமோ கிடையாது. ஒரு நல்ல ஆட்சியை பண்ணுவாங்க. கூட்டணி வந்துட்டு காங்கிரஸோட வைப்பாங்க, அது நல்லா தெரியும். அதனால நீங்க வந்துட்டு பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி அடுத்த தடவை வந்துட்டு தக்க வச்சுக்கிறணும். ஸோ இவங்க வந்து இந்த தடவை வந்து பிஜேபி சேர்ந்துட்டா கண்டிப்பா அடுத்த தடவை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு நல்லா தெரியும். அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நல்ல ஆட்சி செய்வாங்க, மக்களுக்கான ஆட்சி. இனிமே பாப்பீங்க எப்படியாப்பட்ட ஆட்சின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பேட்டானே, பாய்.